தமிழ்த் திரையுலகில் 1980களில் முன்னணி கதாநாயகியாக வலம் வந்த நடிகை அம்பிகா சமூக வலைத்தளத்தில் பாலியல் குற்றங்கள் குறித்து வெளியிட்ட கருத்துக்கு சென்னை காவல்துறை நன்றி தெரிவித்துள்ளது. புனித தோமையார் காவல் நிலையத்தில் 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதாக சென்னை காவல்துறை தனது சமூக வலைத்தள பக்கத்தில் பதிவிட்டிருந்தது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக நடிகை அம்பிகா தனது சமூக வலைத்தள பக்கத்தில் அனுமதியின்றி உடலுறவு கொள்ள முயலும் பாலியல் குற்றங்கள், அது உடல் ரீதியாக இருந்தாலும் சரி, மனரீதியாக இருந்தாலும் சரி, குற்றவாளிகள் எந்த வயசாக இருந்தாலும் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும். சிறாராக இருந்தாலும் சரி, 100 வயது உடையவராக இருந்தாலும் சரி, குற்றம் குற்றமே என்று கருத்து தெரிவித்திருந்தார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகளில் 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து தற்போது குணசித்திர வேடங்களில் கவனம் செலுத்தி வரும் அம்பிகாவின் இந்த கருத்து பாலியல் குற்றங்களுக்கு எதிரான கடுமையான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளது. அவரது பதிவுக்கு பதிலளித்த சென்னை காவல்துறை அம்பிகாவின் ஆதரவுக்கு நன்றி தெரிவித்து பதிவு வெளியிட்டுள்ளது. இந்த நிகழ்வு சமூக வலைதளங்கள் மூலம் பொதுமக்கள் மற்றும் பிரபலங்கள் பாலியல் குற்றங்களுக்கு எதிராக குரல் கொடுப்பதின் முக்கியத்துவத்தை மீண்டும் உணர்த்தியுள்ளது.